Welcome to MSV Chemistry channel. Today's topic haloalkanes and haloarenes. It's very easy topic and important topic. இப்போ நம்ம haloalkanes and haloarenesக்கான இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். சிமிலராக இருக்க ரியாக்ஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாண்ட்மேயர் ரியாக்ஷனும் கேட்டர்மேன் ரியாக்ஷனும் பார்க்கலாம். சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் என்னென்னா ஹாலோஅரீன்ஸ் எடுத்துருக்கோம். ஹாலோஅரீன்ஸோட ரியாக்ஷன். இப்போ ஹாலோஅரீன்ஸ் பென்சீன் ரிங்க் மேலே வந்து N2Cl வந்து இருக்குது. இந்த ஹாலோஅரீன் எடுத்து ஹைட்ரஜன் புரோமைட் கூட ரியாக்ஷன் பண்ணும்போது எதுக்கு முன்னாடி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் புரோமைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் புரோமைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஹாலோஅரேன் காம்பவுண்ட் தான் கிடைக்கும். ஹாலஜன்ஸ் மேலே வந்து ஒரு புரோமின் காம்பவுண்ட் கிடைக்குது, ப்ளஸ் நைட்ரஜன் ப்ளஸ் HCl. கேட்டர்மேன் ரியாக்ஷன்லேயும் சேம் இதே ரியாக்ஷன் தான் நடக்கும். என்ன ஒன்றுனா அதில் வந்து இருக்கக்கூடிய வினையூக்கி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வந்து காப்பர் புரோமைட் வந்து நம்ம இதை எடுத்திருப்போம் வினையூக்கியாக. பட் கேட்டர்மேன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் காப்பர் பவுடர் இதுதான் வந்து வினையூக்கியாக செயல்படும், கேட்டலைஸ்டாக இருக்கும். இந்த ஒன்று மட்டும்தான் கேட்டர்மேன் ரியாக்ஷனுக்கும் சாண்ட்மேயர் ரியாக்ஷனுக்குள்ள டிஃப்ரெண்ட். வேறு எல்லாமே சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் ரியாக்ஷன் பார்க்க போகிறோன்னா வூட்ஸ் ரியாக்ஷன், விட்டிங் ரியாக்ஷன், வூட்ஸ் விட்டிங் ரியாக்ஷன். வூட்ஸ் ரியாக்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஹாலோ அல்கேன் தான் இதில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஹாலோ அல்கேன் வந்து சோடியம் கூட 2 மோல்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் வந்து 2 சோடியம் கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரில் ரியாக்ஷன் நடக்குது. ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன காம்பவுண்ட்னா ஆர் ஒரு அல்கேன் காம்பவுண்ட் உருவாகும், ப்ளஸ் சோடியம் ஹாலைட் கிடச்சிரும், 2NaX வந்து கிடச்சிரும். இது வந்து வூட்ஸ் ரியாக்ஷன். அட் த சேம் டைம் விட்டிங் ரியாக்ஷனில் என்ன நடக்கும்னா ஹாலோ அரீன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், ப்ளஸ் அதே மாதிரி சோடியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். இதில் ரியாக்ஷன் நடக்கும்போது பைஃபினைல் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும், 2 பிஃபினைல் காம்பவுண்ட்ஸ் ப்ளஸ் சோடியம் ஹாலைட்ஸ் கிடச்சிரும். இப்போ ரெண்டை ஆட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் வூட்ஸ் விட்டிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும்னா 1 molecule ஆஃப் ஹாலோ அல்கேனும் 1 molecule ஆஃப் ஹாலோ அரீன்ஸும் ரியாக்ட் பண்ணி வித் எது கூடனா சோடியம் கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தரில் ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்குன்னா ஹாலஜன் 2NaX வந்து தனியாக போயிடும். அல்கேனும் அரீன் ரெண்டும் ஆட் ஆன மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வூட்ஸ் விட்டிங் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபிங்கல்ஸ்கின் ரியாக்ஷன். ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனில் ஹாலோ அல்கேன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஃபிங்கல்ஸ்கின் ரியாக்ஷன்லேயும் சேம் ஹாலோ அல்கேன்ஸ் தான். பட் எது கூடனா ஃபஸ்ட்டு ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனில் வந்து சில்வர் ஃப்ளூரைட் கூட ஹாலோ அல்கேன் ரியாக்ட் பண்ணி RX அல்கைல் ஃப்ளூரைட் வந்து கிடைக்கும், ப்ளஸ் சில்வர் ஹாலைட் வந்து தனியாக கிடைக்குது. இதுதான் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஃபிங்கல்ஸ்கின் ரியாக்ஷனில் ஹாலோ அல்கேன் வந்து சோடியம் அயோடைட் கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன் கூட ரியாக்ட் பண்ணி அல்கைல் அயோடைட் ப்ளஸ் சோடியம் ஹாலைட் வந்து தனியாக கிடச்சிரும். இதுதான் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபிங்கல்ஸ்கின் ரியாக்ஷன். இது ரெண்டுலேயுமே வந்து ஹாலோ அல்கேன்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஹாலோ அரீன்ஸ் வந்து இந்த ரியாக்ஷனுக்கு வந்து உட்படாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஃப்ரைடல் கிராஃப்ட்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது, அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன். அல்கைலேஷனா அல்கைல் காம்பவுண்ட் போய் ஜாயின் ஆகும், அசைலேஷனில் அசிட்டைல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகும். இப்போது இதில் வந்து ஹாலோ அரீன்ஸ் இன்வால்வ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் அரோமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஃப்ரைடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ அல்கைலேஷன் அசைலேஷன் பார்ப்போம். அல்கைலேஷனில் வந்து ஹாலோ அரீன் கூட மெத்தல் குளோரைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் ட்ரைக்ளோரைட். இது வந்து ஃப்ரைடல் கிராஃப்ட் ரியாக்ஷனில் எல்லாத்துலேயுமே இதுதான் கேட்டலைஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இது கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அதோட ஆர்த்தோ பொசிஷனில் வந்து இந்த மெத்தல் காம்பவுண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அதுவே அசைலேஷனில் என்ன நடக்கும்னா ஹாலோ அரீன் வந்து அசிட்டைல் குளோரைட் கூட வந்து ரியாக்ட் பண்ணும். அசிட்டைல் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் AlCl3. அதே ஆர்த்தோ பொசிஷனில் COCH3 அசிட்டைல் காம்பவுண்ட் வந்து ஆட் ஆயிரும், HCl வந்து தனியாக போயிடும். இதுதான் ஃப்ரைடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன். டவ்ஸ் ப்ராசஸில் ஹாலோ அரீன் தான் இன்வால்வ் ஆகுது. ஹாலோ அரீன் எது கூடனா மேலே ஒரு குளோரின் காம்பவுண்ட் இருக்குது, பென்சின் காம்பவுண்ட் மேலே குளோரின் காம்பவுண்ட் இருக்குது வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து பேஸ் கூட காரங்கள் கூட ரியாக்ட் ஆகுது. 623 கெல்வினில் 300 அட்மாஸ்பியரில் வந்து இது வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த OH பேஸ் பென்சின் ரிங்கோட மேலே அட்டாச்ட் ஆகி ஃபீனால் காம்பவுண்ட் வந்து உருவாகிறது, ப்ளஸ் NaCl சோடியம் குளோரைடு சால்ட்டு கிடச்சிருது. இதுதான் டவ்ஸ் ப்ராசஸ்.
ஹண்ட் ஸ்டிக்கர் ரியாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து போரோடின் ஹண்ட் ஸ்டிக்கர் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து புரோமின் வந்து இன்வால்வ் வந்து போரோடின் ஹண்ட் ஸ்டிக்கர் ரியாக்ஷன் சொல்லலாம். இதில் வந்து சில்வர் சால்ட் ஆஃப் எஸ்டர் RCOAG ப்ளஸ் புரோமின் கூட ரியாக்ட் ஆகுது. கார்பன் டெட்ராக்ளோரைட் ரிஃப்ளெக்ஸ் பாய்லிங் ஆகிட்டு இருக்கும்போது கார்பன் டெட்ராக்ளோரைட் பாய்லிங் ஆகிட்டு இருக்கும்போது RCOAG வந்து புரோமின் கூட ரியாக்ட் பண்ணி RBR அல்கைல் புரோமேட் காம்பவுண்ட் தனியாக கிடச்சிது. CO2 வந்து இவால்வ் ஆகி போயிடும். ப்ளஸ் AgBr வந்து தனியாக கிடைக்கிது. சில்வர் புரோமைட் வந்து தனியாக கிடைக்கிது. இதான் ஹண்ட் ஸ்டிக்கர் ரியாக்ஷன். டுமாரோ இது சம்மந்தமாக சில ப்ராப்ளம்ஸோடு பார்க்கலாம். ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அரேன்ஸோட சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.